நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, ரொம்ப நாள் அண்ணன் எனக்கு ஒரு வீடியோ போட்டு ரொம்ப வருஷமாக கேட்டார். அது அண்ணனுடைய ஆசை இன்றைக்கி தான் நிறைவேறிருக்கு. அண்ணே கருப்பாக இருந்தாலும் அவர் பணம் நல்லா சிறப்பாக இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க? அவர் விற்கிற கொய்யா பழத்தை சொன்னேன். தெளிவாக சொல்லுங்க. அண்ணன் சிரிப்பா பாரியா? அண்ணன் கருப்பாக இருந்தாலும் அண்ணனோட பழம் சிவப்பாக இருக்குன்னு சொன்னேன். அது எந்த பழம்? கொய்யா பழத்தை சொன்னீங்க நீங்கள் எடுக்க. ஆனால் நான் எதை சொன்னேன்? எதை சொன்னேன்? எந்த பழத்தை சொன்னேன்? கொய்யா பழம் சொன்னேன். இதை சாப்பிட்டீங்கன்னு வச்சு நண்பர்களே, காலையில் சும்மா காலை கடன் அப்படியே கலன்னு பாத்ரூமில் போய் நண்பர்களே, உண்மையை சொல்கிறேன். இது அவ்வளோ சுகருக்கு நல்லது. என்ன சுகருக்கு நல்லது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். உடம்புக்கு ஆரோக்கியமாக நண்பர்களே, சுகருக்கு நல்லது நண்பர்களே. அண்ணன் சொல்லிட்டாப்புல. அண்ணே ஒரு கிலோ கொய்யா எவ்வளோண்ணே? 80 ரூபா. என்னது அவ்வளோ? என்னம்மா நஞ்சா பிடிக்கிறீங்க? 80 ரூபா ஒரு கிலோ. என்ன ஆப்பிளே 80 ரூபா? வெளியெல்லாம் 120 ரூபா. என்னையா சொல்கிறீங்க? வரத்து கம்மி, வரத்து கம்மியா, அதனால் 80 ரூபா. சரி, எங்களுக்கு என்ன ரேட்டுக்கு போடுவீங்க? உங்களுக்கு 100 ரூபா. 90 ரூபாயா? இது என்ன இதெல்லாம் ரொம்ப ஓவராப்பா. இது எந்த ஊர் கொய்யானே? முடுவாரட்டினே. அதே அப்பா, முடுகாரட்டி உலகத்துக்கே தெரியுமாங்க? நீ சொல்லி அதுல கொய்யா ஃபேமஸ் தானே. நல்லா அதாவது முடுகாரட்டி கொய்யா டேஸ்ட் அருமையா இருக்குமா? திண்டு பாருங்க ஒன்று எடுத்து. என்னென்ன சொல்றீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆப்பிளோட டேஸ்டா இருக்குமாமியா? எடுத்து திண்டு பாருங்க ஒன்று. நான் அரை கொய்யா அடிச்சிட்டீங்க. என்ன எப்படி இருக்கு? உண்மையிலே சொல்றேன் நம்மளே, சத்தியமா சீனி போட்டது மாதிரி அப்படியே அவ்வளோ சுவையா இனிப்பா இருக்கு. நாட்டு கொய்யானே. ஒரு விவசாயி எப்பயுமே நம்மளே விவசாயம் பார்த்து பண்ணுறோம். அதுதான் நம்ம எப்பயுமே விவசாயத்தையும் சப்போர்ட் பண்ணுவேன் நண்பர்களே. ஒரு அருமையான கொய்யா. அண்ணே கிலோ எவ்வளோண்ணே? 80 ரூபா. 1 கிலோ போடுங்க நமக்கு. 1 கிலோ போட்டு நல்ல கொய்யா போனேன். சதக்காய் நானே எடுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்ப முடியாது. ஆமாம், உங்களுக்கு தெரியாது. நம்ப முடியாது. என்னப்பா உங்களுக்கு தெரியாது? தெரியுமா கொய்யா பிறக்க? ஓ, எனக்கு தெரியுமியா? என்ன அது என் பழைய முகமாக இருக்கு. அதை வைங்க, வேற நல்லதா இருங்க. நானே எடுத்துருங்க. இருங்க. அண்ணே நல்ல கொய்யா எடுக்கணும்ண்ணே. என்ன நான் எடுத்துக்கிறேண்ணே. இங்கிட்டு கிடக்கு. அது பக்கத்தில் நடுவில் சின்னது கிடக்கு. அது கிலோமா? அது எடுப்பாங்க. அது இல்லை, அதிகமாக உலட்டிடக்கூடாதுண்ணே. 10 பேர் எடுக்கணும்ல. அப்படித்தான் எடுப்போம். சும்மா என்னோட ஓட்டை பண்ண கூட கடுப்பாயிருவாங்க. ஓட்ட இருக்கக்கூடாதுண்ணே. கூட உலர்த்தி எடுக்கக்கூடாதுல்ல. கொய்யாப்பழம் எடுத்து எல்லாம் நல்லா இருக்கும்ல. எதை எடுத்தாலுமே நல்லா தான் இருக்கும். 1 கிலோ எவ்வளவு? 80 ரூபா. அப்போ நம்ம பிறகு தானே மாப்பிள்ள எடுக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஒரே ரக்கில் தானே. மாப்பிள்ள சூப்பர் கொய்யா மாப்பிள்ள. என்ன சப்பட கொய்யாவா? அண்ணன் வியாபாரம் பார்க்கறது மெயின் கையா இருக்காரு மாப்பிள்ளை. என்ன எடுத்து வைக்கிற உள்ள? இது நல்லா இருக்கு. ஓட்டையா இருக்கு. என்ன வந்துருச்சுல? பிறகுனாதே நல்லா 1 கிலோ வருமா? 1 கிலோ வைங்க. அண்ணா அது நல்லா இருக்கும். ஓகே, 1 கிலோ. மாப்பிள்ள இங்கே காமிங்க. உங்களுக்கு வேணுமா? ஆமாம், உங்களுக்கு அரை கிலோ வேணுமா? ஏன்னா திண்டுக்கிறேன். இன்னும் திண்டுச்சா? ஒன்று அதுங்க அடிச்சு வச்சுருவாங்க. அவ்வளோ ஜிபே போட்டு விடுவான். ஜிபே எங்கே? ஜிபேங்க. ஓகே நம்மளே, அண்ணன் கடையில் பழம் சூப்பராக இருக்கு. அண்ணன் பழம் கொய்யா பழம் கிலோ 80 ரூபா தான். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம புறண ஓட்டர் முன்னாடி ஐயர் பண்ணாவில் அவ்வளோ. அது சொல்ல முடியும். புறண ஓட்டர் காமிக்க மாட்டேங்க. ஆமாம், புறண ஓட்டர் ஸ்டூடியோ எதிர்த்தாப்லேயே இருக்குது ஐயர் மங்களால். போய் பாய் சொன்னேன். பாய்.